சீர்காழி பூம்புகார் தென்னலக்குடி வழித்தடத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்து உரிய நேரத்திற்கு வராததால் காலையில் வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி மாணவர்கள் நேரத்துக்கு செல்ல முடியாமல் புகார்கள் எழுகின்றன. இதன் காரணமாக அரசு பேருந்து பள்ளி நேரத்தில் இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இதுகுறித்து கலாய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ஞானவேல் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து வைத்தீஸ்வரங்கோயில் தென்னலக்குடி வழியாக பூம்புகாருக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும். அதாவது குறிப்பாக பள்ளி நேரங்களில் காலை மாலை பள்ளி நேரங்களில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் இந்த அரசு பேருந்து சேவை இயக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை உள்ளது. அதாவது இந்த சீர்காழியிலிருந்து பூம்புகாருக்கு ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. அது பள்ளி நேரம் இல்லாமல் பயனற்ற நேரத்தில் அந்த பேருந்து சேவை உள்ளதால் மாணவ மாணவிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிக அளவு ஏறாமல் அந்த பேருந்து சேவை வழித்தடம் தற்போது வரை நடந்து வருகிறது. ஆக பள்ளி நேரத்தில் இந்த பேருந்து சேவை இயக்கப்பட்டால் இந்த பேருந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெரும் வசதியாக அமையும் என்று நீண்ட நாள் கோரிக்கை இப்பகுதியில் உள்ளது. இது குறித்து நம்மிடையே அவரது கருத்துக்களை பதிவு செய்ய வைத்தீஸ்வரங்கோயில் பகுதியை சேர்ந்த வர்த்தக சங்க தலைவர் ஜிவிஎன் கண்ணன் உள்ளார். அவரிடம் இதை பற்றி கேட்போம். அதாவது இந்த பள்ளி நேரத்தில் இந்த பேருந்து சேவை இயக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் நீண்ட நாள் கோரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பேருந்து இப்போ இயக்கப்படுற பேருந்து எந்த நேரத்தில் போகுது? இது எப்படி மாணவ மாணவிகள் பயன்பெறுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழிக்கும் பூம்புகாரிலிருந்து சீர்காழிக்கும் போகக்கூடிய இணைப்பு சாலையில் முக்கியமான இணைப்பு சாலை தென்னலக்குடியிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலை நோக்கி வரக்கூடியது. இந்த சாலையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேருந்து, அதுவும் பயனற்ற நேரத்தில் காலையில் 7-7:30 மணிக்கு போகிறதும் மாலை நேரம் 5-5:30 வர்றதும் சுத்தமாக மாணவர்கள்லாம் ஏறக்கூடிய சூழ்நிலையே இல்லை. மிக வேகமாகவும் போகுது, யாரும் நிறுத்தி ஏறுறதே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அன்டயத்தில் இந்த பஸ்ஸு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்களுக்கு தனியாக இருக்குது, அதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் 1000 மாணவர்கள் கிட்டத்தட்ட மாணவிகள் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த மழலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருந்தாலும் இங்கே ஆங்கில வகுப்புகளும் ஆங்கில மீடியமும் நடக்கிறதுனால ஸ்மார்ட் கிளாஸு ஒரு மெட்ரிகுலேஷனுக்கு இணையாக அரசு பள்ளி இயங்கிக்கிட்டு வருது. அவ்வளவு வசதிகள் அங்கே செய்து தரப்படுது. திறமை மிக்க ஆசிரியர்கள், அந்த பள்ளிக்கு விருப்பமிக்க மாணவர்கள்லாம் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருந்து வர்றாங்க. அவங்கள கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு பேருந்து வசதிகள் சுத்தமாக இல்லை. இதனால் 600 பசங்கள் படித்து கொண்டு இருந்த அந்த மழலைகள் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் மிக குறைவாக போயிட்டுருக்கு. இது அரசு உடனடியாக கவனத்துக்கு எடுத்துக்கணும். வெறும் 2 வீலரில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாம் ஏழை பாடைகள் அவங்கவுங்க வேலையை பார்க்க முடியாமல் கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து விட்றாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் வழி நெடுக நின்று லிஃப்ட் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலாக இருக்குது. இதை உடனடியாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த கவனத்தை கொண்டு போகிறோம். இதை உடனடியாக செவி சாய்த்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஊரை ஒன்று திரட்டி கிராமவாசிகளோட போராட்டம் நடத்த போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா காளிகாவலபுரம், காத்திருப்பு, தென்னலக்குடி, மேலச்சாலை, அண்ணன் பெருமாள் கோயில், இப்படியே பார்த்திங்கனாக்கா வடபாதி, இவ்வளவு கிராமங்கள், கரைமேடு, இவ்வளவு கிராமங்கள் இருந்தும் இந்த இணைப்பு சாலை பார்த்திங்கனாக்கா பழுதடைந்தும் இருக்குது. அதே சமயத்தில் சுத்தமாக போக்குவரத்து வசதி முடங்கி போகிற சூழ்நிலை. ஒரு பேருந்து மட்டும் போயிட்டுருக்கு. உடனடியாக அரசு அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கும்படி ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பள்ளி மாணவ மாணவிகள் இந்த வைத்தீஸ்வரங்கோயில் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நூற்றாண்டை கடந்த தொடக்கப்பள்ளி, இந்த பள்ளிகளில் தான் அதிக அளவு கல்வி பயின்று வருவதாக இவங்க கருத்து சொல்கிறாங்க. இந்த பொதுமக்களின் கருத்தாகவும் இது உள்ளது. ஆகையால் இப்போ தமிழக அரசு மாணவ மாணவிகளின் இடைநிற்றலை தடுப்பதற்காக பல்வேறு சலுகைகள் பல்வேறு நடவடிக்கைகளை கல்வித்துறை மூலம் செயல்படுத்தி வருகிறது. ஒரு பேருந்து சேவையினால் மாணவ மாணவிகள், அதாவது குறிப்பாக கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகளின் கல்வி ஒரு பேருந்து சேவையினால் தடைப்படக்கூடாது என்பதே இப்பகுதி மக்களின் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்.